வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ தமிழ்நாட்டின் கடைசி ஊரான உதகமண்டலம் என்ற மாவட்டத்தில் உள்ள, அதாவது இரியசீகை, மஞ்சூர் போய் மஞ்சூர்லேருந்து அதுக்கப்புறம் இரியசீகை கிண்ணக்குறை போய் கிண்ணக்குறைக்கு அப்புறமா வர்றது தான் இரியசீகை. அந்த ஊருக்கு நாம் இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ நாம் அதுக்கு இடையில் வந்துட்டு நிறைய இயற்கை காட்சிகளெல்லாம் பார்க்க போகிறோம். இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது போகிறதுக்காக வந்துட்டு இடையில குந்தாவரைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ரூட்டு டைவெர்ட் ஆகி நாங்கள் திரும்பிட்டோம். அதனால் இப்போ மறுபடியும் வந்துட்டு இப்போ நாங்கள் இரியசீகை போகிறதுக்காக குந்தா வரைக்கும் அன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தோம். குந்தா டேம் அது வந்து நான் மறுபடியும் இப்போ வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், நீங்கள் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ணா, அந்த இரியசீகை போகிறதுக்கு எந்த வழிங்கண்ணா? மேலேங்களாண்ணா? சரிங்க. ஓ, மஞ்சூர் டவுன் போனதுக்கப்புறம் தான். சரிண்ணா, தேங்க்ஸுங்க. ஊட்டி இங்கிருந்து இப்படி போய்க்கலாம் மாட்டாக்குது. இப்போ அந்த போர்டெல்லாம் நாங்கள் கவர் பண்ணிட்டு இருந்தோம். கிலோமீட்டர் போர்டெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மாரியம்மன் கோயில்னு மஞ்சூர் போகிற வழியில் ஒரு அருமையான கோயில். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு ரெண்டு வழியிலையும் வெள்ளம், அந்தலேருந்து இறங்கி வெள்ளம். அந்த லாங் சர்ஃபர் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி இப்போ நாங்கள் மஞ்சூர்கிட்ட வந்துட்டோம். இன்ஸ்பெக்ஷன் பங்களா, டிஎன்இபிக்கு இன்ஸ்பெக்ஷன் பங்களான்னு இதை கொடுத்துருப்பாங்க போல். அங்கே வரைக்கும் பக்கோரை கிராமம், தங்களை பாக்கோரை கிராமம். சாரி, நானும் தப்பாக படிச்சுக்கிறேன் பார்த்தியா. அதுதான், இதுதான் இந்த டிஎன்இபிக்கு கொடுத்த பங்களான்னு நினைக்கிறோம். இங்கே ஒரு மசூதி, கெத்தை லெஃப்ட், மூணுமே லெஃப்ட்டு. அப்புறம் நேராக போனால் தான் கொஞ்சம் இரு. அங்கே ஒரு கோயில் தெரியுது பாரு, அண்ணாமலையார். அது ஜூம் பண்ணி எடு நல்லா. அங்கிள் அது இல்லை, அது அது அண்ணாமலையார். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அண்ணாமலையார் கோயில். அந்த கோயில் தமிழ் வருட பிறப்பன்னைக்கு ரொம்ப மிக பிரம்மாண்டமான விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அன்னைக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அந்த அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்போ சரியான கூட்டம். எங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியல. இப்போ நாங்கள் வந்து இரியசீகை போகிறதுக்காக கிளம்பிட்டோம். மஞ்சூர் காவல் நிலையம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக. முன்னாடி எல்லாம் பூச்செடிகள், செடிகளெல்லாம் வச்சுருக்கிறாங்க. மஞ்சூர் ஆக்சுவலாக பார்க்காம விட்டுட்டேன். மஞ்சூர் சரியான மேடாக்குது. அப்போ ஒரு செகண்ட் கியர்லேயே இழுக்க மாட்டேங்குது.
எங்கப்பா மஞ்சூர் பெரிய டவுன் தான் நடக்குது. இங்கே ஃபுல்லாக காட்டேஜ் தான் நடக்குது. ரொம்ப மக்கள் தெரியல செல்வா. இல்லை அன்னைக்கு அதுலேயே போயிட்டோம், இங்கெல்லாம் வரல. இப்போ வந்து நாங்கள் மஞ்சூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்ணக்குறை போய் அங்கிருந்து நாம் இரியசீகை போகணும். அதான் நம்ம தமிழ்நாட்டோட கடைசி ஊர். அதுக்காக தான் நாம் போயிட்டுருக்குறோம். இங்கிருந்து போனோம்னா இரியசீகைங்கிறத லாஸ்ட்டு ஊர். இப்போ நம்ம மஞ்சூர் தாண்டி போயிட்டுருக்குறோம். செகண்ட் இப்போ நாம் மஞ்சூரை தாண்டியாச்சு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சூருக்கு அப்புறம் பயங்கரமாக இருக்குது. அந்த ரோடு வர அங்கேருந்து அந்த 2 வீலரில் வர அழகாக இருக்குது. மேலே போகிற அப்படியே சரியான வியூ பாயிண்ட் ஆட்ட இருக்குதுடா. இறங்கி நல்லா ஏற்றம். இங்கே பார்க்குறக்கு அட்டேங்கப்பா அவ்வளோ இயற்கை அழகு, அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாம் அங்கே மேலெல்லாம் வீடுக்கு தெரியுது. அது எந்த ஏரியான்னு தெரியல. கீழே தண்ணி அப்போ இல்லை பாறையா? இல்லை அங்கே தீ வச்சுருக்குறாங்களாட்டாக்குது. காரமடை போகணும்னா அதெல்லாம் போய் தான் போக முடியும். இங்கிருந்து நாம் அங்கே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே வர்றாங்க. இப்போ நாம் வந்து இரியசீகை போயிட்டுருக்குறோம். இரியசீகை போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறுது அப்படின்னு. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. உண்மையிலேயே மேலே அந்த மிஸ்ட்டு அங்கே பாரு, மேலே அந்த ஊரே பெரிய ஊராக இருக்குது. அது என்ன ஊருன்னு தெரியல, பார்க்குறக்கு மிகப்பெரிய ஊராக இருக்குது. அது என்ன ஊருன்னு அவங்கள கேட்போம். அண்ணா அது என்ன ஊருங்கண்ணா? அது ஒரு ஊரு பக்கத்துல கெச்சிக்கிட்டு அது ஒரு ஊரு. அது மாதிரி சொல்ல போனா அது கிண்ணக்குறை. ஓ அங்கே அதுதான் கிண்ணக்குறைங்களா? அதுதான் இந்த கடைசி அந்த மேடு, அந்த மலை, அந்த முகுடு இருக்கு இல்லையா? ஆமாங்க. அந்த முகுடு அந்த பக்கத்துல முகுடு இருக்கு பாருங்க. எட்டு மேலே வந்துச்சு. அதுல இருந்து அந்த பக்கம் பூரா கேரளா ஸ்லோப்பு. ஓ இப்போ நீங்கள் அங்கே மேலே இருக்கிறது வந்துட்டு கிண்ணக்குறை இரியசீகை. இப்போ நாங்கள் அதுக்கு தான் போகணும்னா இந்த ரோட்டில் தான் போகணும். அங்கே ஒரு பிளாட்டா இருக்கா? அந்த பிளாட்டா இருக்கிற இடம் இரியசீகை. அதுல இருந்து அந்த ஸ்லோப் இறங்கிட்டோம்னா அது கேரளாக்குள்ள போகும். அந்த லைன் இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோப்பு கேரளா ஸ்லோப்பு. இது நம்ம தமிழ்நாட்டு. ஓ சரி சரிங்க, சரிண்ணா. அது ஒரு பிரச்சனை. ஓ இது அது என்ன ஊருண்ணா? அது முள்ளிமலை. சரிங்கண்ணா. முள்ளிமலைங்கிறது ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய ஊராட்டம் இருக்குது. கெச்சிரெட்டி கெச்சிகட்டி அதான் அங்க ஒரு மேடு. அந்த ஊர்மே ஒரு மனசு. ஆமாங்க. அதுதான் இந்த தேவர் பெட்டான்னு சொல்லிட்டு பெட்டாக்கு அடுத்த பெரிய பீக் அதுதான். ஓ இதுக்கு இந்த வழியில போலாங்களா? அதுக்கு அது வேற. ஊட்டி போய் தான் போகணும். ஊட்டி இல்ல, அது அடுத்து முள்ளுகுருன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த வழியா போகணும். சரி சரி சரி, ஜங்ஷன்ல போயிட்டு போகணும். சரிங்களா? இல்லைண்ணா நாங்கள் நீங்கள் அப்படி இப்போ நீங்கள் இந்த வழியில் தான் வந்தீங்க. நாங்கள் இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்தது. அந்த வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு கிளம்புறோம். பார்க்குற போது இரியசீகை போகிறதுக்கு அழகாக ஒரு பஸ் ஒன்று வருது, மிகவும் ஃபாஸ்ட்டாக வருது. ஏன்னா மேலே ஏறணுங்கிறதுக்காக அங்கே இறக்கத்துலேருந்தே நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க.
இப்போ நாம் மேலே ஏறுறதுக்காக இங்கிருந்தே ஃபாஸ்ட்டாக போகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஏற்றம். நல்ல மேடு மேலே ஏறுறதுக்கு. செல்வா, நீ அங்கே காமிச்சில அதுதான் கிண்ண குறையாம நம்ம போகிற இடமாமா. இப்போ அவங்க அங்கே தான் போகிறாங்களாம்மா, அவங்க ஊரை தானாம்மா. அதை தாண்டி தான் நம்ம இருவிசிக்கு போகணும். அவரே அதுக்கு தாண்டி தான் அந்த இடத்துக்குன்றார். இது இந்த இடத்துலன்னா கெச்சி கட்டின்னு இன்னொரு ஊரம்மா. இப்போ நாம் வந்துட்டு கிண்ணக்கோரை போய் அங்கிருந்து இரியசிகை போக போகிறோம். இதே ரூட்டில் போனால் அப்பர் பவானின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போக முடியும். பட் ஆனால் அப்பர் பவானி வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கிறாங்க. இது முள்ளிமலைங்கிற ஒரு ஊர். இது செம்மையாக இருக்குது வியூ. எங்க அப்பா அந்த சைடில் அடிச்சிருக்கோம், அந்த சைடில். பரவாயில்ல, தப்பு இல்லை. 2 பேருமே சபரியானா நீ விட்டா 15 செகண்ட் 30 செகண்ட் அந்த மாதிரி எடு. இங்கே ஒரு கோயில் இருக்குது, நல்லா மேட்டு மேலே இருக்குது. ஆனால் என்ன கோயில்னு தான் தெரியல. நாங்கள் தாய்சோலா 6 கிலோமீட்டரு, கிண்ணக்குறை 26 கிலோமீட்டர், அப்பர் பவானி 27 கிலோமீட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடம் போட்டிருக்கு. இந்த ஊர் பேர் என்னன்னு கேட்குறதுக்கு மறந்துட்டோம். இந்த ஊர் பேர் வந்து தொட்டக்கொம்பைங்கிறதா இந்த ஊர் பேர். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கலான்னு கேட்டால் இங்கே வந்துட்டு 5 லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் 5 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு 1 டம்ளர் ஒரு 5 டம்ளர் வாங்கிட்டோம். பால் சலாம் போங்க. டேய் சொல்வா, இங்கே ஒரு ராமர் கோயிலாக என்னன்னு தெரியல. பாறைக்கு பூரா ராமர் நாமம் வரைஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே நாங்கள் கிண்ணக்குறை ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இது மேல்குந்தா. இப்போ மேல்குந்தாங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கரெக்டாக எலெக்ஷன் நாள். நாங்கள் எலெக்ஷன் நாள் அன்னைக்கு ஓட்டு போட்டு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி வந்தோம். இதுதான் மேல்குந்தா. கூர்மியாபுரம் வந்திருக்கிறோம் மேல்குந்தாவில்.
இனிமேல் வந்து ரோடு கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்க மாட்டா இருக்குது. முதல்ல வந்ததை விட ரோடு வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில இடங்கள்ல. எதிர்வரும் வாகனங்களுக்கெல்லாம் வந்துட்டு வழி விடுறதுல இனிமேல் சிரமம் ஏற்பட்டால் ஏற்படலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ரோடு கொஞ்சம் குறுகலாக இருக்க மாட்டா இருக்குது. அந்தல பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரோடு மலங்காடுக்கு போகிற மாதிரி இருக்குது என்ன. எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ரோடு வந்து அப்படியே பார்த்தா ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கிலீஷ்லன்னு கேவ் கேவ் கேவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இயற்கை கேவ் மாதிரி இருக்குது. கேவ் நேச்சர் கேவ். இல்லை க்ரீன் கேவ்னு இதுக்கு பேர் வைக்கலாமா? க்ரீன் கேவ்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. கேவ்லேருந்து வெளியில் வர்றோம். வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிண்ணக்குறை ரோட்டில் போயிட்டுருக்குறோம். போக போக ரோடு வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது. அதனால கம்பல்சரி ஹார்ன் அடிச்சு தான் போகணும். ஹேர்பின் பெண்டோட எண்டு மக்களே நல்லா இருக்குது. ஹேர்பின் பெண்டுக்கு எண்டு. இங்கே ஒரு அருவி. எடுத்துட்டு வரல மிக்சியில் போட்டு நல்ல உரம்பு இறங்கி முன்னாடி கல் வைங்கடாடி. முன்னாடி ஒரு கல் எடுத்து முன்னாடி வீலுக்கு வைங்க. வீலுக்கு முன்னாடி கல்லேவே காணும். டேய் செப்பல் விட்டு போட. சாமி இருக்கும் போல. ஆமாம் டேய் வெளுத்துட்டு இருக்கிற இடக்குது. ஆமாம் இல்லை அந்தல்ல சாமி இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே தான் சாமி இருக்குது பாரு. இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி வருது. சரி பரவாயில்ல போங்க. சரி நிஜி மேடுறா தம்பி, நிஜி மேடு. சரி போலாம். சரி வாங்க போகலாம். இதெல்லாம் ஆனை முறிச்சது. இதெல்லாம் ஆனை முறிச்சது. ஆ
சபரீஷ் கொஞ்சம் தள்ளிக்கா, சபரீஷ் கொஞ்சம் தள்ளிக்கா. ஹாய் ஹாய். இப்போ நாங்கள் தாய் சோலை வந்துட்டோம். குரங்கு வந்தா ஒரு போடு போட்டு கொடுப்போமா? அண்ணன் கத்திரிக்க ஏண்டா இவனா கத்துனா? நீதான் கத்துறியன்னு சொல்றது. இவன் இந்த சீடு சித்தியை பார்த்து கொண்டான் வந்ததே தெரியும். தட்டி விட்டு ஐயோ சாமி, கடிச்சிருந்தது அவ்வளவுதான். கடிக்கிறதெல்லாம் கடிக்காது. நீ நினைச்சிட்டு போண்டி தாடி ஒரு அடி போடு. ஏண்டா குரங்கு கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போன நீ எத்தனை பேர் இல்ல? ஐயோ சாமி. இந்த போடலையா? தாய் சோலா பிளான்டேஷன் பிரைவேட் லிமிடெட், தாய் சோலா ஃபேக்டரி. முன்னாடி பாரு எவ்வளோ அழகா இருக்கு. பிச்சை கவர் இருக்கு. முதல்ல ஏற்படி